கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் நெருங்கிவிட்டது. இந்த மாதத்தில் அவர்கள் மனிதகுலத்துக்கு போதித்த எல்லா அறவுரைகளையும், மனிதகுலத்துக்கு அவர்கள் காட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் அவர்களுடைய தத்துவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை நமக்கு நாமே உணர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் முஸ்லீம்களுக்கு வைத்த கோரிக்கையாகும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து நான் சொன்ன ஒரு அறிவுரையாவது நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த போதனையை செயல்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தின் மீதும் எவ்வளவோ பழிகளும் எவ்வளவோ அவதூறுகளும் அள்ளி கொட்டப்படுகின்ற இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த பொறுப்பு இன்னும் அதிகம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பழிகளும் இந்த அவதூறுகளும் எந்த அளவுக்கு மக்கள் மன்றத்திலே போய் சேர்ந்திருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக வஞ்சிக்கப்படுகின்ற, துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற இனமாக முஸ்லிம்கள் இருந்து வருகின்றார்கள். அண்மையிலே சவுத் ஏசியா ஜஸ்டிஸ் கேம்பெயின் என்கிற ஒரு அமைப்பு, அது தென்னிந்திய நாடுகளில் நிலவுகின்ற மத பாகுபாடு, அதனால் ஏற்படுகின்ற வன்முறைகள், இவற்றை பற்றிய ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஓர் அமைப்பு. அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திலே இருந்து ஜூலை மாதம் வரையிலும் இந்தியாவில் மொத்தம் 44 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏதோ தவறு இழைத்து விட்டார்கள், சட்டத்துக்கு முன்னால் அவர்களை நிறுத்தி அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை இது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் வெறும் வதந்திகள் என்ற அடிப்படையில், அல்லது இஸ்லாமிய கோலத்தை அவர்கள் தோற்றத்திலே கொண்டிருந்தார்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஜனவரி மாதத்திலே இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் 44 பேர் முஸ்லிம்கள் இந்தியாவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால், கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரைக்கும் இந்த 3 மாதத்திலே மாத்திரம் 25 பேர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே 10 பேர், 25 பேரிலே 10 பேர் இந்துத்துவ தீவிரவாத கும்பல்களால் வழிமறிக்கப்பட்டு சாலையிலே வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான மத ரீதியான துன்புறுத்தல்கள் என்பவை இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலும் இந்த துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த அன்புக்குரியவர்களே, இன்றிலிருந்து 80 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1924, 25, 26 இந்த காலகட்டங்களிலே முஸ்லிம்கள் எவ்வளவு வேகமாக சுதந்திர போராட்டத்திலே இந்திய மண்ணை வெள்ளைக்காரனுடைய பிடியில இருந்து விடுவிப்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் என்கின்ற வரலாறு இன்றைய தலைமுறைக்கு சொல்லப்படாமலேயே கடந்து போய் கொண்டிருக்கின்றது.
இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை எப்படி இருக்கிறது என்றால், இந்தியா என்பது ஒரு பாரம்பரியமாக சுதந்திரம் பெற்று வாழுகின்ற ஒரு நாடு என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பின்னால், நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உரிமைக்கு பின்னால், நம்முடைய நிம்மதியான இந்த வாழ்வுக்கு பின்னால் நம்முடைய முன்னோர்கள் பலருடைய போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் அவருடைய இழப்புகளும் ஏராளமாக இருக்கின்றன என்பதை பற்றி தெரியாத ஒரு தலைமுறை இந்த தலைமுறை. இந்த சூழ்நிலையில் முதியவர்களாக இருக்கக்கூடிய, வயதிலே மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நாம் கடந்து வந்த பாதைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம் இது என்பதை நாம் உணர வேண்டும். வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்கின்ற பெயரால் 1860 அவர்கள் முதலாக 1620 அவர்கள் முதலாக உள்ளே நுழைகிறார்கள். 17ஆம் நூற்றாண்டில் 1620 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 80,000 பவுண்டுகள், 62,000 இப்படி படிப்படியாக முதலீடு போட்டப்பட்டு 80,000 பவுண்டுகள் முதலீடு போடப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அவர்கள் இந்தியாவிலே பல்வேறு சிற்றரசர்களுக்கு இடையிலே நிலவி வந்த போட்டி, பொறாமைகள், அரசர்களுக்கு இடையிலான சண்டைகள், இவற்றுக்கு இடையில் ஏதேனும் ஒரு அரசருக்கு இவர்கள் போய் உதவி செய்வதாக சொல்லி அவர்களுக்கு நவீன ஆயுதங்களை கொடுத்து போட்டி அரசருக்கும் இவருக்கும் இடையிலே சண்டையை ஏற்படுத்தி, பிறகு நாங்கள் உனக்கு இவ்வளவு தூரம் ஆயுதங்களை கொடுத்திருக்கின்றோம், அதற்கு நீ எங்களுக்கு என்ன தரப்போகிறாய் என்று கேட்டால், உன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வளமான நிலங்களை, விவசாய நிலங்களை, காடுகளை, கழனிகளை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார்கள். இங்க இருக்கக்கூடிய அரசுகள், சிற்றரசர்கள், நவாபுகள், குட்டி குட்டி ராஜாக்கள், இவர்களெல்லாம் சொகுசு வாழ்க்கையிலே மூழ்கி மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை முறையாக செய்யாமல் வறுமையிலே மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்ற போது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தொடங்கிய வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு வேலை கொடுக்கின்றார்கள். எஜமானுக்கு சேவகம் செய்யக்கூடிய இந்தியர்கள் மெல்ல மெல்ல அவனால் கவரப்பட்டு பிறகு அவனுக்கு எழுதி கொடுக்கப்படாத அடிமைகளைப் போல வாழ ஆரம்பிக்கின்றார்கள். சிற்றரசர்களுக்கு இடையிலே நிலவி வந்த போட்டி பொறாமைகளை பயன்படுத்தி கொண்ட வெள்ளைக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு இருக்கக்கூடிய நிலங்களை தங்களுடைய நிலங்களாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். பிறகு வங்காளத்திலே சிராஜுத்தௌலா அவர்தான் முதலாக வெள்ளையர்களின் நோக்கம் இங்கே வியாபாரத்தை தொடங்கி லாபம் சம்பாதிப்பது என்பது மட்டுமல்ல, வளமான இந்த மண்ணை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வெள்ளையர்களுடைய உண்மையான நோக்கம் என்பதை புரிந்து அவர்களுக்கு எதிராக வங்காளத்திலே சிராஜுத்தௌலா என்பவர் ஒரு ஜிஹாதை அறிவிக்கின்றார். அந்த ஜிஹாதில் சிராஜுத்தௌலாவுக்கு கூடவே இருந்து கொண்டிருந்த மீர் ஜாஃபர் என்பவர் சிராஜுத்தௌலா இருக்கின்ற இடத்தை காட்டிக் கொடுத்து அவர் ஷஹீதாகுவதற்கு காரணமாகின்றார். வங்காளத்தில் தான் முதலாக வெள்ளையர்களின் அரசு நிறுவப்பட்டது. 1759 வங்காளத்தில் முஷீராபாத் என்கிற பகுதியில் தான் முதலாக ஒரு குட்டி ராஜாங்கத்தை வெள்ளைக்காரர்கள் சிராஜுத்தௌலாவினுடைய ஷஹாதத்துக்கு பிறகு, வீரமரணத்துக்கு பிறகு நிறுவுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளைக்காரர்கள் மெல்ல மெல்ல இந்தியாவிலே அரசியல் செல்வாக்கை பெறுகிறார்கள், மெல்ல மெல்ல மக்கள் செல்வாக்கை பெறுகின்றார்கள், மெல்ல மெல்ல இங்கே கொடுங்கோல் ஆட்சியை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அவர்கள் செலுத்தினார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அவர்கள் மக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள். சீரான சாலைகளை போட்டார்கள். சரக்குகளை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சரக்குகளை எல்லாம், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதற்காக இங்கே ரயில் பாலங்களை முதலாக அவர்கள் அமைத்தார்கள். ரயில் பாலங்கள் என்பவை உருவாக்கப்பட்டது மக்கள் பயணப்படுவதற்காக அல்ல. முதலாக ரயில் பாலங்கள் உருவாக்கப்பட்டது, ரயில் சேவை உருவாக்கப்பட்டது சரக்குகளை கொண்டு செல்வதற்கு தான்.
அதன் பிறகுதான் மக்கள் சேவைக்காக, சுதந்திர இந்தியாவுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் மக்கள் சேவைக்காக ரயில் சேவை என்பதே வருகின்றது. இப்படி சாலைகளை போட்டார்கள், ரயில் பாலங்களை அமைத்தார்கள். இப்படி பல்வேறு சேவைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கவே அவர்களால் மக்களுக்கு பல்வேறு இடையூறுகளும் ஏற்பட்டன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். சில ஃபேக்டரிகளை கட்டி எழுப்புவதற்காக பள்ளிவாசல்களை இடிக்கின்றார்கள், கோயில்களை இடிக்க வேண்டிய நிலை ஏற்படுது சாலைகளை அகலப்படுத்துவதற்காக வேண்டி. அதே போல பணியிடங்களுக்கு வருகின்ற போது, மருத்துவமனைக்கு வருகின்ற போது பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு வரக்கூடாது என்கிற விதிமுறைகளை கொண்டு வந்தார்கள். பிராமணர்களும் சாதாரண வகுப்பை சார்ந்த மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் ரயில் பெட்டியிலே ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை அவருடைய காலத்திலே ஏற்பட்டது. அதே போல விதவை திருமணத்தை வெள்ளைக்காரர்கள் அனுமதித்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் உயர் ஜாதிக்காரனாக இருந்தாலும் மற்ற ஜாதிக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே வகையான உணவு என்கின்ற திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல மேற்கத்திய கல்வி முறையை, மெக்காலே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேற்கத்திய கல்வி முறை இந்தியாவிலே கொண்டு வந்து பெண்களுக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் செய்ததன் மூலம் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாதியினர், பல்வேறு மதத்தினருக்கு இடையிலே வெள்ளைக்காரன் மேல் ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. அந்த அதிருப்தியை எல்லாம் கன்சால்டேட் செய்து அதை ஒருங்கிணைத்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்தியர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி போராட வேண்டும் என்று முதலாக குரல் எழுப்பியவர்கள் முஸ்லிம்கள் தான். குறிப்பாக சொல்ல போனால் 1857க்கு பிறகு, சிப்பாய் கழகத்துக்கு பிறகு மார்க்க அறிஞர்கள் தான் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி வெள்ளையருக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற உணர்வை இந்தியர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். 1880 ஆண்டினுடைய மத்திய காலகட்டங்கள் 857 856 இந்த காலகட்டங்களிலே சிராஜுத்தௌலாவை அவர்கள் வீழ்த்தியதற்கு பிறகு 1799 திப்பு சுல்தானை வீழ்த்தியதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தனியான தைரியம் கிடைக்கின்றது. இந்தியாவில் நாம் நமக்கு சாதகமான ஒரு அரசை நிறுவிக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கின்றது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அதிகாரத்தை விரிவுபடுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களை எதிர்த்து போராடிய அத்தனை பேருக்கும் மரண தண்டனையை அவர்கள் பரிசளிக்கின்றார்கள். வரலாற்றிலே ஒரு காலகட்டம் உண்டு, எந்த அளவிற்கு என்றால் முஸ்லிம்கள், குறிப்பாக இமாம்கள், மௌலவிமார்கள் பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமையிலே வெள்ளையனுக்கு எதிராக பேசினார்கள் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வெளியிலும் சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை திரட்டினார்கள் என்கின்ற பெயரில் லட்சக்கணக்கான மௌலவிகளை சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களிலே அவர்கள் தூக்கிலிட்டார்கள். டெல்லியில இருந்து இன்னும் அதற்கு பக்கத்திலே உத்தரப்பிரதேசம் வரைக்கும் சாலையில எத்தனை மரங்கள் இருக்கின்றனவோ, அதிலே 100 ஆண்டு கடந்த மரங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றனவோ, அந்த எல்லா மரங்களும் குறைந்தபட்சம் ஒரு ஷஹீதை தொங்கவிடப்படுவதற்கு சாட்சியாக அவைகள் இருந்தன என்பதற்கு வரலாற்றிலே தடங்கள் உண்டு. இவ்வாறு சுதந்திரத்துக்கு தொடர்ந்து இந்தியாவிலே போராடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அவர்கள் அதற்கு பிறகுதான் ஜவஹர்லால் நேரு வெளிநாடுகளிலே படித்த பட்டதாரிகள் எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வந்தது மார்க்க அறிஞர்கள் போராடிய காலகட்டத்துக்கு பிறகுதான். ஜவஹர்லால் நேரு வருகின்றார், அதற்கு பிறகு மகாத்மா காந்தி வருகின்றார், முகமது அலி ஜின்னா வருகின்றார். இப்படியெல்லாம் இங்கிலாந்திலே பட்டம் பெற்றவர் முகமது அலி ஜவஹர், ஷவுகத் அலி, முகமது அலி போன்ற இரட்டை அலிகள், இவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே கல்விகளை கற்றவர்கள். இங்கிலாந்திலே அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர்கள். அங்கே பயின்று அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவர்கள் போராட தொடங்கியது ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகுதான். அவர்கள் 1920க்கு பிறகுதான் அவர்கள் களத்துக்கே வந்திருக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். 1921 உலகப் போருக்கு பிறகு இதற்கு மேலும் இந்தியாவை நம்முடைய தோள்களிலே சுமக்க முடியாது என்று வெள்ளையர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள். இங்கிருந்து சுரண்ட வேண்டியவரெல்லாம் சுரண்டியாகி விட்டது. இதற்கு மேல் இந்தியாவுக்கு நாம் பட்ஜெட் போட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே இருந்து மக்கள் உழைக்கக்கூடிய பணத்தை இங்கே கொண்டு வந்து கொட்டினால்தான் இங்கே இந்தியாவை நாம் வளப்படுத்த முடியும். அப்படி ஒன்றும் நமக்கு அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடியவற்றை எல்லாம் சுரண்டி விட்டோம், அவர்களாக வாழட்டும், அவர்களாக திட்டங்களை தீட்டிக் கொள்ளட்டும், அவர்களாக நாட்டை ஆண்டு கொள்ளட்டும், சுதந்திரம் கொடுத்து விட்டு ஓடி போய்விடலாம் என்று கழட்டிவிட வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு யாரெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று நமக்கு பாட புத்தகத்திலே ஒவ்வொருவரையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்தான் 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 என்று யாரையெல்லாம் காட்டுகின்றார்களோ அத்தனை பேரும் 1921 24க்கு பிறகு களத்துக்கு வந்தவர்கள் தான்.
சரி, 24க்கு பிறகு களத்துக்கு வந்தார்கள். 47 வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இங்கே போராடத்தானே செய்தார்கள் என்கிற கேள்வி நிச்சயமாக எழும். உண்மைதான், அவர்கள் போராடினார்கள். வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு போய்விடலாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு இவர்கள் என்ன சொல்லி போராடினார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இவர்கள் ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு வரவில்லை. ஏனென்றால் ஆயுதம் தாங்கி போராடி வெள்ளையனுக்கு நெருக்கடிகளை கொடுத்தவர்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பிறகு இவர்கள் காந்தியும் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பட்டேலும் முகமது அலி ஜின்னா அவர்களும் ஷவுகத் அலி முகமது அலி அவர்களும் எல்லாம் என்ன வகையான போராட்ட வடிவங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், என்னென்ன கமிஷன்களை அமைப்பது, யாருடைய தலைமையில் என்ன கமிஷன் அமைப்பது, எப்படி எல்லாம் சுதந்திரத்தை கொடுப்பது. ஒரு நாட்டு 100 வருஷத்துக்கு மேல ஒரு நாட்டை ஆண்டு விட்டோம், 150 வருஷத்துக்கு மேல ஒரு நாட்டை ஆண்டு விட்டோம், திடீரென்று என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கொடுத்து விட்டு போக முடியாது. அதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த குழுக்களில் எல்லாம் அங்கம் வகித்தார்களோ அவர்களைத்தான் இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று பாட புத்தகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலே ஆயுதம் தாங்கி போராடியவர்கள், அதற்கு தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் தான், மௌலானாக்கள் தான். அவர்கள்தான் இந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்பதற்கு என்ன காரணம்? வெள்ளையன் முதலாக இந்தியாவுக்குள்ளே வருகின்ற போது அவன் யாரிடமிருந்து ஆட்சியை பறித்தான் என்று கேட்டால் முஸ்லிம்களிடமிருந்து தான் ஆட்சியை பறித்தான். இங்கே முகலாய மன்னர்கள் தான் ஆட்சியில இருந்தார்கள். அவர்களிடமிருந்து தான் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டன. 1857 மிகப்பெரிய சிப்பாய் கலகம் ஒன்று ஏற்பட்டது. வெள்ளையனுக்கு எதிராக, வெள்ளையன் அதை கலகம் என்று சொல்வான், நாம் அதை புரட்சி என்று சொல்லுவோம் நம்முடைய பாடத்திட்டத்திலே. 1857 ஏற்பட்ட சிப்பாய் புரட்சியை டில்லியில இருந்து வழி நடத்தியவர் கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா அவர்கள். பகதூர் ஷா தான் டெல்லியில இருந்து கொண்டு, செங்கோட்டையில் இருந்து கொண்டு சிப்பாய் புரட்சியை வழி நடத்தினார். இது சிப்பாய் புரட்சியை அடக்கியதற்கு பிறகு இதனுடைய மூலவேர் எங்கிருந்து இந்த புரட்சி புறப்பட்டது என்பதை கண்டுபிடித்து பகதூர் ஷா தான் இதற்கு தூண்டு சக்தியாக இருந்தார் என்று கண்டுபிடிக்கின்றான். அவரை தேடி வேட்டை நாய்களைப் போல வெள்ளை ராணுவத்தினர்கள் அரண்மனைக்குள்ளே பகதூர் ஷாவை தேடி உள்ளே நுழைய முற்படுகிறார்கள். அதற்கு முன்னதாக பகதூர் ஷாவுக்கு தகவல் கிடைத்து விட்டது, நம்மை தேடி வெள்ளையர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. செங்கோட்டையிலே குடியிருந்த அந்த ராஜவம்சத்தை சார்ந்த பகதூர் ஷா மன்னர் பரம்பரையை சார்ந்த சுமார் 60 குடும்பங்கள் இரவோடு இரவாக அரண்மனையை காலி செய்துவிட்டு செல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த 60 குடும்பங்களை சார்ந்த பெண்கள் மாத்திரம் அந்த 60 குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மாத்திரம் எத்தனை கொடுமைகளை அனுபவித்தார்கள் என்று ஒரு புத்தகமே இருக்கின்றது. டியர்ஸ் ஆஃப் பேகம்ஸ், பேகம்களின் கண்ணீர் என்பது அந்த புத்தகத்தின் பெயர். அந்த ராஜ குடும்பத்து பெண்கள் எப்படியெல்லாம் விரட்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வீட்டு வேலைகளை செய்து தங்களுடைய வயிற்றை கழுவிக் கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அவருடைய அழகை பார்த்து எத்தனை பேர் அழகை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். எத்தனை பேர் இவ்வளவு அழகா ஒரு ஆள் பூமிக்கு மேல் இருக்கக்கூடாது என்று முகங்களிலே காயங்களை ஏற்படுத்தினார்கள். அவருடைய உடல்களை எப்படி ஊனப்படுத்த முயற்சித்தார்கள், எப்படி அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்று அந்த புத்தகம் பேசுகிறது. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கின்றார், உலக வரலாற்றில் முஸ்லிம்களின் வீழ்ச்சி என்று வருகின்ற போது ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களால் என்பதை ரொம்ப கொடூரமாக அவர்கள் சித்திரவதை செய்து வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை ரொம்ப கண்ணீர் வடிக்க சொல்கின்றார்கள். ஆனால் அதைவிட கொடூரமானது செங்கோட்டையில இருந்து பகதூர் ஷா மன்னருடைய ராஜவம்சத்தை சார்ந்த 600 குடும்பங்கள் சீரழிக்கப்பட்ட கதை அதைவிட கொடூரமானது. இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்த பலர் அரண்மனையில இருந்து விரட்டப்பட்டதற்கு பிறகு பலருடைய வீடுகளிலே கக்கூஸ் கழுவக்கூடிய வேலைகளை செய்து தங்களுடைய வயிற்றுப்பாட்டை கழித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வெள்ளையன் கொடுத்த மாதம் 5 ரூபாய் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மானியம் வெள்ளைக்காரன் கவர்மெண்ட் கொடுக்குது, 5 ரூபாய் மாதம் உங்களுக்கு செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கிலே தர்மம் கொடுத்த குடும்பம் மாதத்துக்கு 5 ரூபாய் மானியமாக பெற்று நாம் இப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று
அவர்கள் அந்த காசை வாங்கவே இல்லை. அந்த ஆசிரியர், அந்த நூலாசிரியர் சொல்கிறார், பேகம் நூலாசிரியர் சொல்கின்றார், டெல்லி பட்டணத்தில் இரவு நேரங்களிலே மாலை மகரிபு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் யாசகர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த யாசகர்கள் எல்லாம் பகலிலே ஏன் வருவதில்லை, ஏன் இரவிலே வந்து யாசகம் கேட்டுவிட்டு பகலிலே ஏன் வருவதில்லை என்று கேட்டால், பகலிலே அவர்கள் உழைக்கச் செல்கிறார்கள், அது போதாது என்பதற்காக வேண்டி இரவிலே யாசகம் கேட்கிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு யாசகரை நான் பின்தொடர்ந்து சென்று பார்த்தேன். அவர் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். எந்த சமுதாயத்துக்கு வாரி நாம் வழங்கினோமோ அந்த சமுதாயத்து மக்களிடம் கையேந்துகின்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோமே என்கின்ற அந்த மனக்கவலையில் இரவில் முகந்தறியாத இருட்டுக்குள்ளே வந்துதான் அவர்கள் யாசகம் கேட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று அவர் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இத்தனை கண்ணீர் கதைகளுக்கும் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வெள்ளையர்களால் கொடுக்கப்பட்ட காலத்திலும் கூட அவர்கள் ஒருபோதும் ஈமானை இழக்கவில்லை, ஒருபோதும் அவர்கள் வெள்ளை நிறம் சரணடையவில்லை, வெள்ளை நிறத்திலே வேலை பார்ப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நீ எங்களுக்கு மரணத்தை பரிசாக கொடு, ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் ஒருபோதும் உனக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று அந்த பகதூர் ஷாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். பகதூர் ஷாவும் அப்படித்தானே, இங்கிருந்து ரங்கோனுக்கல்லவா அவர் நாடு கடத்தப்பட்டார். அவருடைய அடக்கத்தலம் எங்கே இருக்கிறது? பர்மாவிலே ரங்கோனிலே இருக்கிறது. ராஜீவ் காந்தி ஒரு முறை இங்கிருந்து ரங்கோனுக்கு போயிருந்தார். அவர் பகதூர் ஷாவினுடைய கல்லறையை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கின்ற போது அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள். பகதூர் ஷாவினுடைய கல்லறையில் ஒரு வாசகம், இந்தியாவை ஆண்ட மன்னர் பகதூர் ஷா, இவரை அடக்கம் செய்வதற்கு இந்தியாவில் ஒரு 6 அடி இடம் கூட கொடுக்கப்படவில்லை. இந்தியாவுக்கு வெளியிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார். இந்தியாவை ஒரு காலத்தில் ஆண்ட பகதூர் ஷாவுக்கு இந்தியாவில் 6 அடி இடம் கூட இல்லை என்று அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது, மன்னரையில், கபிரிஸ்தான்ல. இதை பார்த்துவிட்டு ராஜீவ் காந்தி தன்னுடைய வரிகளை இப்படி, என்னுடைய வரிகளை கீழே எழுது, அவர் அப்ப பிரதமர், அவர், நான் இப்படி சொன்னேன் என்று கீழே எழுதுங்கள் என்றார். உங்களுக்கு இந்தியாவுடைய நிலத்தில் 6 அடி இடம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் இந்தியாவிலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என்று எழுத சொன்னார். அந்த வாசகம் சேர்ந்துதான் இன்னைக்கு ரங்கோன்ல பகதூர் ஷாவினுடைய கல்லறையிலே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படி முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். ஆனால் நம்முடைய இளம் தலைமுறை இவைகள் எல்லாம் ஒரு 100 ஆண்டு 80 வருஷம் ஆகி போச்சு, 79 வருடம் ஆகிவிட்டது. அவன் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது 1921 22 முடிவெடுத்து விட்டான். 24 என்று வைத்துக் கொண்டாலும், 1924 என்று வைத்துக் கொண்டாலும் கூட, முதலாம் உலகப் போர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 100 வருடங்கள் கடந்து விட்டன சுதந்திரம் கொடுக்கணும் முடிவெடுத்து. அதற்கு பிறகு 20-25 ஆண்டு காலம் எப்படி சுதந்திரம் கொடுப்பது என்கிற ப்ராசஸ் தான். சுதந்திரத்தை என்ன வடிவத்தில் கொடுப்பது? டொமினியன் அந்தஸ்து கொடுப்பதா, ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பதா, அல்லது மேலிருந்து நாங்கள் கண்காணிப்போம், இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அது இயற்றப்பட்டால் தான் இது செல்லும் என்று நாம் சொல்லுவதா, முழு சுதந்திரம் கொடுப்பதா? அந்த ப்ராசஸ் தான் 30 வருஷம் நடந்துச்சு. இந்த ப்ராசஸினுடைய காலகட்டங்களில் உள்ள பூந்துகிட்டு நாங்க தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். பாடத்திட்டத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொன்னால், இந்த நிலைமைக்கு வெள்ளைக்காரனை கொண்டு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு ஓடி போகணும் என்கிற அச்சத்தை வெள்ளைக்காரன் இதயத்தில் ஏற்படுத்திய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு 79வது சுதந்திர தினத்தின் காலை பொழுது எப்படி விடுகிறது என்று சொன்னால், 2026 ஜனவரி மாதத்தில் இருந்து 2026 ஜூலை வரைக்கும் 7 மாதத்தில் 44 முஸ்லிம்கள் சட்டத்துக்கு புறம்பாக அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாலையோரங்களில் 44 முஸ்லிம்கள். ஒரு தவறும் கிடையாது. குற்றம் செய்திருந்தால் நீதிமன்றத்தில் நிரூபித்து தூக்கிலே போடு, யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த நீதிமன்றங்களே இன்றைக்கு நீதிமன்றங்களாக இருக்கின்றனவா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஒரு ட்ரையலு, ஒரு அப்பீலு, அப்படி இப்படின்னு போய் ஒரு ரூட்ல போய் நீ தண்டனை கொடுக்கிறாய். அது சரியா தவறு, அது வேறு விஷயம்.
ஆனால் எதுவும் இல்லாமல் முஸ்லிம் கோலத்தில் இருந்தான், தொப்பி போட்டிருந்தான், ஜுப்பா போட்டிருந்தான் என்பதற்காக வேண்டி கொல்லப்பட்டவர்கள் மாத்திரம் ஜனவரி முதல் ஜூலை வரைக்கும் 44 பேர். நம்முடைய சுதந்திரம் இப்படித்தான் விடுகிறது நமக்கு 79 ஆண்டு காலம் கழித்து. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன, நமக்கான பொறுப்புகள் நிறைய இருக்கின்றன. என்னுடைய உரையினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னது அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வருகிறது, ரபியுல் அவ்வல் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் மீது தூற்றப்படுகின்ற அவதூறுகளை அகற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அவருடைய மார்க்கத்தின் மீது சொல்லப்படுகிற பள்ளி சொற்களை துடைத்தெறிய வேண்டிய கடமை ரசூலுல்லாவுடைய தத்துவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்குத்தான் உண்டு. நாம் தான் ரசூலுல்லாவுக்கு தத்துவ பிள்ளைகள், நாம தான் ரசூலுல்லாவுக்கு வாரிசு, அந்த மார்க்கத்துக்கு நாம தான் வாரிசு. அந்த தத்துவத்தின் மீது விழுகின்ற பழிகளை துடைக்கின்ற பொறுப்பு நம்மை சார்ந்தது. அப்படியே மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அண்மையிலே நான் ஒரு செய்திப்படுத்தி, நான் முன்னரே 2-3 மாதங்களுக்கு முன்னரே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன், இந்தியா பிகம் எ மினி இஸ்ரேல். இந்தியா ஒரு குட்டி இஸ்ரேலாக மாறி வருகிறது. இந்தியாவுடைய சில மாநிலங்களில் இஸ்ரேலர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மிலிட்டரியிலே பணியாற்றி அங்கே வார் கிரைம் கமிட் பண்ணவன், போர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள், தேடப்படுகிறவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவிலே தஞ்சம் புகுந்து ஒரு ஆண்டுக்கு 80,000 பேர் இங்கே வருகிறார்கள். ஒரு மினி இஸ்ரேலாக இந்தியா மாறுமானால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்தியர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்திய மக்களை இந்திய மக்கள் என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த பாரதூரமான பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய எதிர்கால பயணத்தை நாம் மிக கவனமாக செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கேற்ற மன தைரியத்தையும் நல்ல அறிவாற்றலையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.